Hi friends, it's your Aari wings world. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பார்டரோட நெக் டிசைன் எப்படி பண்ணாலும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அவ்வளோ ஒரு நல்ல வரவேற்பு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த டிசைனை பேஸ் பண்ணி ஸ்லீவ் பார்ட்டுக்கு அப்படியே அழகாக வந்து கெட்டியாக வந்து பார்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். சுகர் பீட் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட் பீட் அண்ட் ஒரு 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு வீட் பீட் அந்த ஒரு 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். தென் மறுபடியும் கேப் விட்டுட்டு வீட் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீட் பீடுக்கு இடையில ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்து எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டுட்டோரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ அவங்க கஸ்டமர் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, இந்த பார்டர் பேஸ் வந்து அப்படியே எனக்கு வந்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. மேலே டிசைன்லாம் அவங்க கேட்கல. பிகாஸ் அவங்க வந்து மாம் அப்படிங்கிறனால இல்லை எனக்கு வந்து நீட்டாக பார்டர் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க் வேணான்னு சொன்னாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ப்ளவுஸை டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணலாங்கிறதுக்காண்டி க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், நிறையா ஒட்டியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித் அகலமாக உள்ள ஸ்லீவ் பார்ட்டு, அதனால் நிறையா ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். சென்டரில் 3 ஸ்டோனும், இதோட சைடில் 2 ஸ்டோனும், அதோட சைடில் 2 ஸ்டோனுங்கிற மாதிரி இதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் வந்து ஒட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மோட்டிவ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பாருங்கள். மோட்டிவ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். எந்த ஒரு ஸ்லீவ் பார்ட்டாக இருந்தாலும் பார்டர் பேஸ் பண்ணி மோட்டிவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் கூட பண்ணுறேன். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீடை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அழகாக திலகம் பேஸில் சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் பண்ணி நாட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது வந்து புதுசாக நம்ம நியூ மொபைலில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த. ஸோ உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பண்ண டிசைனோட இது நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் அப்படியே வச்சு நாட் பண்ணலை. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 நம்பர் பீடை இதில் வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரி வச்சு நான் நாட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நாம் இதே மாதிரி நார்மலாக பண்ணலாம். இப்போ சிம்பிளாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு மோட்டிவ் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். பட் எனக்கு இது சிம்பிளாக தான் இருக்குது. அதனால நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு வீட் பீட் வந்து பாருங்கள், ஒன் சைடு ஒல்லியாகவும் இன்னொரு சைடு குண்டாகவும் இருக்கு இல்லையா. இந்த வீட் பீடை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு சென்டர் பார்ட் வர மாதிரி வச்சு இது பாருங்கள் நாட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு நாட் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுட்டேனா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி வீட் பீடு குண்டாக இருக்கிற பக்கம் மட்டும் சென்டரில் சேமாக ஒட்டி வர மாதிரி இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு நாட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நான் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காண்டி இதோட சைடில் நான் உங்களுக்கு இப்போ 2 டைப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுகர் இதை ஸ்டோன் ஊட்டி சுகர் பீட் வச்சு மேலே இருக்கிற பாயிண்ட் மட்டும் வச்சு ஒரு மோட்டிவ் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி வச்சும் ஒரு மோட்டிவ் பண்ணலாம். இதை இன்னமும் கொஞ்சம் நம்ம கிராண்டாக காமிக்கிறதுக்காண்டி இதுக்கு கீழே ஒரு 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மோட்டிவ் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு இதை விட ஒரு பாயிண்ட்டு கிராண்டாகவும் அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி மோட்டிவ் நான் ஒன்று பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பிளாங்க் ஸ்பேஸில் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ சேம் மோட்டிவை நான் அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ மோட்டிவ்க்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை நீங்கள் நல்ல கிராண்ட் லுக்கில் கொடுக்கணும். இப்போ நான் நினச்சிருந்தா இந்த பார்டர் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா இங்கே வந்து ஒரு 4 நம்பர் பீடோ ஏதோ ஒன்று ஒட்டி மட்டும் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோனை ஊற்றி சும்மா சுகர் பீட் வச்சு கூட நான் ஒரு கம்ப்ளீட் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து நல்லா ஒரு பெஸ்ட் டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பார்த்து யோசிச்சு பண்ணுறேன். இந்த மோட்டிவ்மே பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டோன் ஊற்றி சுற்றி சுகர் பீட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து வீட் பீட் வச்சுட்டு சென்டரில் நீங்கள் 4 நம்பர் பீட் வைக்கலாம். அந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் வைக்காமல் அந்த மாதிரியும் உங்களால் மோட்டிவ் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். ஒரு சின்ன டிசைனை
4 டைப்பாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுது. நான் இப்படியே கொடுக்க போகிறதும் கிடையாது. எனக்கு இன்னமும் இது ஃபுல்ஃபில்லாக தெரியலை. பிகாஸ் இந்த கஸ்டமர் எனக்கு திருப்பி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மோட்டிவ்க்குமே அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது 3 அடுக்கு, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, அது 2க்கு இடையில. ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அங்கிட்டோன்னு இங்கிட்டோன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்போ இதோட சென்ட்ரு பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 நம்பர் பீடு வச்சு நான் நாட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போயுமே பாருங்கள், இது 2க்கும் இடையில வச்சு நான் வந்து நாட் பண்ணுறேன். எப்படி ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக நம்ம டிசைன் பேஸ் பண்ணி தான் கரெக்டாக வச்சு நாட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு கவனிங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்போ தான் வந்து பாருங்கள், இது 2க்கும் இடையில. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க டிசைன் வந்து நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நிறைய பேர் டிசைன் பண்ணுவாங்க, பட் வந்து அந்த கார்னரில் எண்டிங் கார்னரில் நான் ஒன்று வைக்கிறேன், சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் நீட்டாக அவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன இதை கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நான் ப்ளவுஸ் பண்ணுறப்ப எனக்கு சொல்லி கொடுக்க இந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. அப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய சேனல் பார்த்து இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் இருந்து ஆரி ஒர்க் பண்ணி ஸோ பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இத்தனை கேர்ள்ஸுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுவே அந்த சைடு நான் எப்படி பேஸ் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் நான் லெஃப்ட் சைட்லேயே பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த 4 நம்பர் பீடு வச்சு நான் நாட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாரி, 3 நம்பர் பீடு. ஸோ நான் ஏன் 4 நம்பர் பீடு வைக்கிறேன்னா, அவங்க ரொம்ப லுக்காக வேணாம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் வந்து 3 நம்பர் கொடுக்குறேன். நல்லா லுக்காக வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர் பீட் கூட நம்ம வச்சு நாட் பண்ணலாம். இது மைல்டாக தெரியும், அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், அவ்வளோதான். அது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சு நான் ஃபுல்லாக நாட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஓவரால் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் தென் ரொம்ப ஜூமில் கூட காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சென்டரில் மோட்டிவ் அண்ட் வந்து இந்த டிசைன் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். ஓகே, நம்ம சேனலுமே வந்து அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? அண்ட் தென் வந்து நம்மளுடைய ஃபன் வீடியோஸுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான கிராண்டான ப்ளவுஸோட செம்மையாக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே. பாய்.